Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா History 2023 கான previous year questions தான் பார்க்க போறோம். First question பார்க்கலாம். ஹரப்பன் நாகரிகத்தின் தடயங்களை முதலில் கண்டறிஞ்ச அறிஞர் யார் அப்படினா அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம். இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் யார் அப்படினா இந்திய தொல்லியல் துறையை 1861ல நிறுவனவர் யாருன்னா இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான். அதோட தலைமையிடம் டெல்லியில இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் இயக்குனர் யாருனாலும் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான். அப்போ தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து எப்போ நிறுவியிருப்பாங்க அப்படின்னா 1961. அதோட தலைமையிடம் சென்னையில் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்திய தொல்லியல் துறை வந்து 1861, தமிழ்நாடு தொல்லியல் துறை வந்து 1961. அதேமாதிரி ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஆர்காலஜி யாருனாலும் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் தான். ஹரப்பாவை கண்டுபிடிச்சவர் யாருன்னா தயராம் சஹானி. மொஹஞ்சதாரோவை கண்டுபிடிச்சவர் ஆர்டி பானர்ஜி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்காண்பனவற்றில் இல்துமிஸை பற்றி கூறும் சரியான கூற்றுக்கள் எவைன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இவர் குதுபுதீன் ஐபக்கின் அடிமையாக இருந்தார் அப்படின்றது கரெக்ட் தான். அதனால தான் வந்துட்டு இவர் அடிமையின் அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க இல்துமிஷை. செகண்ட் ஒன் பார்த்தா அப்படின்னா ஷில்இ இலாஹியை தோற்றுவித்தவர்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. ஷில்இ இலாஹி அப்படின்னா ஷேடோ ஆஃப் காட்னு மீனிங், அதாவது இறைவனின் நிழல் அப்படின்றது தான் வந்துட்டு அதோட மீனிங்கு. தன்னை இறைவனின் நிழல் அப்படின்னு அழைத்து கொண்டவர் யாரெல்லாம் பால்பன் தான் அழைச்சி கொண்டிருப்பாரு. அதனால வந்துட்டு இது வந்து தவறு. தேர்ட் ஒன், குதுப் மினாரின் முக்கிய பகுதிகளை கட்டியவர் யாருனாலும் வந்துட்டு இல்துமிஸ் தான். அதாவது குதுப் மினாரை கட்ட ஸ்டார்ட் பண்ணது வந்து குதுபுதீன் ஐபக் தான். ஆனால் கட்டி முடித்தவர் வந்து இல்துமிஸ் தான். அதனால சில பகுதிகளை வந்து இவரும் கட்டியிருக்காரு. அப்போ 1, 3 கரெக்டு, 2 மட்டும்தான் தவறு. நெக்ஸ்ட் கொஸ்டின், தாரி-இ ஷெர்ஷா என நூலை எழுதியவர் யார் அப்படின்னா அப்பாஸ் கான் ஷர்வானி. தாரி-இ ஷெர்ஷா என நூலை எழுதியவர் அப்பாஸ் கான் ஷர்வானி. இந்த அபுல் பாசல் பார்த்தோம்னா அயனி அக்பரி அக்பர் நாமா, இதை எழுதினவர் அபுல் பாசல். ஹசன் நிசாமி அப்படின்றவர் தாஜ் உல் மஸ்ர் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பாரு. அது வந்து டெல்லி சுல்தான் வரலாறு பற்றியது தான் அந்த நூல். அதுதான் வந்து ஹசன் நிசாமி எழுதியிருப்பாரு. நெக்ஸ்ட் கொஸ்டின், வேசரா பாணி கட்டிடக்கலை இப்படியும் அழைக்கப்படுகிறது. எப்படி அழைக்கப்படுகிறது அப்படின்னா சாளுக்கியர் பாணி அப்படின்னு அழைக்கப்படுகிறது. வேசரா பாணி கட்டிடக்கலை சாளுக்கியர் பாணி எனவும் அழைக்கப்படுகிறது. 4 உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளுள் சேராதது எதுன்னு கொடுத்துருக்காங்க. துன்பம் கரெக்டு, துன்பத்திற்கான காரணமும் கரெக்டு, துக்கத்தின் முடிவு, இது 3மே கரெக்டு. இறப்பற்ற ஆன்மா அப்படின்றது மட்டும்தான் வந்துட்டு தவறு. அடுத்த கொஸ்டின், யாருடைய வழிகாட்டுதலின்படி மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பாவில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டுள்ளது அப்படின்னா சர் ஜே மார்ஷல் அவர்களோட வழிகாட்டுதலின்படி தான் வந்துட்டு மொஹஞ்சதாரோ ஹரப்பாவில் வந்துட்டு அகழ்வாராய்ச்சி வந்துட்டு செஞ்சுருப்பாங்க. சர் ஜான் மார்ஷல் இருக்கார் இல்லையா, அவரோட கருத்துப்படி இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தோட காலம் என்னன்னு பார்த்தோன்னா 3250 இருந்து 2750 வரைக்கும் தான் வந்துட்டு அவரோட கணிப்புப்படி அதுதான் வந்து சிந்து சமவெளி காலம் அப்படின்னு சொல்லுவார். எஸ்ஆர் ராவ் இருக்கார் இல்லையா, இவர் யார் அப்படின்னா லோத்தில் கண்டறிஞ்சவர் தான் வந்துட்டு இந்த எஸ்ஆர் ராவ். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் மியூசியம் ஆன் வீல் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு, அதாவது நடமாடும் அருங்காட்சியகம் வந்து எப்போ அறிமுகப்படுத்தினாங்க அப்படின்னா 1965. நெக்ஸ்ட், சீனாவைக்கு முதலில் தூதுக்குழுவை அனுப்பிய சோழ மன்னனின் பெயரை குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க. யாருன்னா முதலாம் ராஜேந்திரன் தான் வந்துட்டு சீனாவைக்கு முதல்ல தூதுக்குழுவை வந்து அனுப்பிச்சிருப்பாரு. இங்கே இருக்க ராஜேந்திரன் இருக்காலே, இந்த முதலாம் ராஜேந்திரனோட வேறு பெயர்கள் வந்து என்னென்ன அழைப்பாங்க அவர் அப்படின்னா கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான் என அழைக்கப்படுபவர் வந்து முதலாம் ராஜேந்திரன் தான் வந்துட்டு அழைப்பாங்க. செகண்ட் முதலாம் ராஜராஜன் இருக்கார் இல்லையா, இவரை வந்து பார்த்தோன்னா சிவபாத சேகரன். முதலாம் ராஜராஜனை வந்து சிவபாத சேகரன், ஜெயம் கொண்டான், அருண்மொழிவர்மன், மும்முடி சோழன், ராஜகேசரி, இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா முதலாம் ராஜராஜனோட பெயர்கள் தான். அடுத்து பார்த்தோன்னா முதலாம் குலோத்துங்கன் இருக்கார் இல்லையா, இவர் வந்து சுங்கம் தவிர்த்த சோழன் என அழைக்கப்படுபவர் யாருன்னா முதலாம் குலோத்துங்க சோழன். இவர் வந்து வரியை வந்து நீக்கியிருப்பாரு, அதனால சுங்கம் தவிர்த்த சோழன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா அண்டு மற்றும் காப்பர் ஜிடால் ஆகிய 2 நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தானின் பெயரை குறிப்பிடுக. அதாவது டங்கா மற்றும் ஜிடால். டங்கா அப்படின்னா சில்வரில் இருக்க நாணயம், ஜிடால் அப்படிங்கிறது காப்பரில் இருக்க நாணயம். இந்த 2 நாணயத்தையும் அறிமுகப்படுத்தவங்க யார் அப்படின்னா இல்துமிஸ் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். அதாவது அரேபிய நாணய முறையை வந்து அறிமுகப்படுத்தினவர் இந்த இல்துமிஸ் தான். இதே அடையாள நாணய முறையை அறிமுகப்படுத்தினவர் யாருன்னு கேட்டால் அது வந்து முகமது பின் துக்ளக் வருவார். நவீன நாணய முறையின் தந்தைன்னு கேட்டால் அது வந்து ஷெர்ஷா வருவார். ஓகேவா? இதுக்கு இருக்க குதுப்தீன் ஐபக் யார்? அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் தான் இந்த குதுபுதீன் ஐபக். இவர் வந்து ஜிசியா வரியை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தவர் இந்த குதுபுதீன் ஐபக் தான். சுல்தானா ரஷ்யா இருக்காங்களே, இவங்க வந்துட்டு
டெல்லி சுல்தானோட பெண்ணரசி இந்த சுல்தானா தான். கியாசுதீன் பால்பன் பார்த்தோம் அப்படின்னா 40 குழு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை வந்து அழிச்சவர் யாருன்னா பால்பன் தான். அதை கொண்டு வந்தவர் இல்துமிஷ். 40 குழுவை வந்து கொண்டு வந்தவர் இல்துமிஷ், அதை அழிச்சவர் தான் வந்துட்டு இந்த பால்பன். பால்பன் தான் இறைவனின் நிழல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழைச்சு கொண்டாரு. ஒற்றர் துறையை நிறுவியவர் யார் அப்படின்னாலும் பால்பன் தான் நிறுவியிருப்பாரு. அப்புறம் வந்து இந்த பைபோஸ் அப்படின்ற முறை இருக்குல்லையே, அந்த காலில் முத்தம் கொடுக்குற முறை, அதுவும் வந்துட்டு இந்த பால்பன் காலத்தில் தான் வந்து இருந்திருக்கும். அடுத்த கொஷின், தசபோதா யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா ராம்தாஸால் எழுதப்பட்டது தான் வந்துட்டு இந்த தசபோதா. அடுத்த கொஸ்டின், சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவரின் பெயரை குறிப்பிடுகிற ராம்தாஸ். சிவாஜியோட ஆன்மீக குரு வந்துட்டு ராம்தாஸ். அடுத்த கொஸ்டின், பாமினி சாம்ராஜ்யத்திற்கும் விஜயநகர பேரரசும் அடிக்கடி எந்த நிலப்பகுதிக்கு வந்து மோதிக்கொண்டாங்க? எப்போ பார்த்தாலும் அந்த ஒரு பகுதிக்கு தான் வந்து அவங்களுக்குள்ள சண்டை வந்துட்டே இருக்கும். அது என்ன பகுதி அப்படின்னா ராஜூர் தோப். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாமினி சுல்தானை சேர்ந்த 3ஆம் முகமது ஷாவின் அமைச்சராக இருந்தவர் யாருன்னா முகமது கவான். ஓகேவா, அதாவது 3ஆம் முகமது ஷாவோட அமைச்சர் வந்துட்டு முகமது கவான். இவர் யார் அப்படின்னா பாமினி அரசர் தான் வந்துட்டு இந்த 3ஆம் முகமது. இவரோட அமைச்சர் தான் வந்துட்டு இந்த முகமது கவான். ரொம்ப ஆளுமை உடையவர், எழுத்தாளர், கவிஞர், இது எல்லாமே வந்துட்டு நம்ம கவான் வந்துட்டு அந்த மாதிரி உடையவர். முகமது கவான் வந்துட்டு அவரோட மதரசா வந்து பிடாரில் வந்து நிறுவியிருப்பாங்க. மதரசா அப்படின்னா கல்வி நிலையம். அதில் வந்து பெரிய நூலகத்தெல்லாம் வந்து பெரிய நூலகம் வந்து இருக்கும் அந்த பிடாரில் தான் நிறுவியிருப்பாங்க. சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தானின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியோட பட்டம் தான் வந்துட்டு இந்த சிக்கந்தர் இசானி. அலாவுதீன் கில்ஜியோட படை தளபதி யாருன்னு பார்த்தோன்னா மாலிக் கபூர். அவரோட பீரியடில் இந்த சித்தூர் சூறையாடல் 1303 நடந்திருக்கும். உணவு தானியம் கொள்முதல் செய்யும் முறையை அறிமுகப்படுத்தினதும் இந்த அலாவுதீன் கில்ஜி தான். உழவர்கிட்ட நேரடியாக வசூல் வந்து வரி வசூல் பண்ணிக்குவாங்க. ஊழல், மது இதெல்லாம் வந்து தடை பண்ணிடுவாங்க. அங்காடி சீர்திருத்தம் மேற்கொண்டவரும் இந்த அலாவுதீன் கில்ஜி தான். அதாவது அங்காடி சீர்திருத்தம் அப்படின்றது வந்துட்டு திவானி இ மண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா ஹரப்பா அப்படின்றது பஞ்சாப் அந்த ஏரியாவில் இருக்குது. மொஹஞ்சதாரோ அப்படின்றது சிந்து. காலிபங்கன் வந்துட்டு ராஜஸ்தான். லோத்தல் வந்துட்டு குஜராத். 3, 1, 4, 2 தான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், கம்ரான், அஸ்காரி, ஹிண்டல் ஆர் பிரதர்ஸ் ஆஃப் யாரோட பிரதர்ஸ் இவங்கெல்லாம் அப்படின்னா ஹுமாயூனோட பிரதர்ஸ் தான் இவங்க. யாரோட பசங்க அப்படின்னா பாபரோட பசங்க தான் இந்த 4 பேரும். கம்ரான், அஸ்காரி, ஹிண்டால், ஹுமாயூன், இவங்க 4 பேருமே பாபரோட பசங்க. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் இன்ஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரைப்ஸ் த விக்டரிஸ் ஆஃப் புலிகேசி டூ இருக்காங்க இல்லையா, அவங்களோட வெற்றிகளை பற்றி கூற கல்வெட்டு எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஐஹோல் கல்வெட்டு. அடுத்தது, டேஸ் வாஸ் த ஜெயின் நேம் ஆஃப் அப்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது அப்பர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து சமண சமயத்தில் இருக்கும் பொழுது அவரோட பேர் என்ன அப்படின்னா தர்மசேனர்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சமண சமயத்தில் இருக்கும்போது தான் வந்துட்டு அவரோட பேர் தர்மசேனர். இந்த அப்பரோட இயற்பெயர் வந்துட்டு மருள் நீக்கியார். அதான் அது வேறு பெயர்லாம் அவருக்கு இன்னும் இருக்கு இல்லையா, திருநாவுக்கரசர், தாண்டகவேந்தர், ஆளுடைய அரசு, இது எல்லாமே வந்துட்டு அவரோட பேர் தான். இவர் சமண சமயத்தில் இருக்கும்போது தான் தர்மசேனர் நேம் இருக்கும். சமண சமயத்திலிருந்து இவரை திரும்ப சைவ சமயத்துக்கு யார் மாற்றிருப்பான்னா திலகவதி, உங்கள் தமக்கையான திலகவதி தான் வந்துட்டு மாற்றிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின், எந்த கொள்கை டெல்லி சுல்தானியரின் மைய அதிகாரத்தை வலுவிழுக்க வைத்தது அப்படின்னா ஜாகிர் நிலமானிய முறை தான் வந்துட்டு இவங்களோட அதிகாரத்தை வந்து வலுவிழுக்க செய்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், டெல்லி சுல்தானிய மன்னர்களில் காஷ்மீரின் அக்பர் என அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜியாவுதீன் அபிதீன் தான் வந்துட்டு காஷ்மீரின் அக்பர் என அழைக்கப்படுறவர். 1707 அவுரங்கசீப் இறப்பிற்கு பின்னர் அரியணை ஏறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பகதூர் ஷா. முதலாம் பகதூர் ஷா தான் வந்துட்டு அவுரங்கசீப் இறப்பிற்கு பின்னாடி அரியணை ஏறியவர். இந்த அவுரங்கசீபோட காலம் பார்த்தோன்னா 1658 முதல் 1707 வரைக்கும். இவர் வந்து பார்த்தோன்னா ஜிசியா வரி வந்து மீண்டும் கொண்டு வந்தவர் யாருன்னு பார்த்தோன்னா அவுரங்கசீப் தான் கொண்டு வந்திருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து குதுபுதீன் ஐபக் வந்துட்டு கொண்டு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் அக்பர் வந்து அதை நீக்கியிருப்பாரு. திரும்பவும் வந்துட்டு ஜிசியா வரியை அவுரங்கசீப் கொண்டு வந்திருப்பாரு. ஆலம்கீர் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னாலும் அவுரங்கசீப் தான். ஆலம்கீர் அப்படின்னா உலகை கைப்பற்றுபவர் அப்படின்னு அதற்கான மீனிங். கடைசி முகலாய மன்னர் யாருன்னு கேட்டால் 2ஆம் பகதூர் ஷா. கடைசி முக்கிய பேரரசர், கடைசி முகலாய முக்கிய பேரரசர் யாருன்னு கேட்டால் அது வந்து அவுரங்கசீப். அடுத்த கொஸ்டின், த இண்டோ சுமேரியன் சீல்ஸ் டிசிஃபர்டு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தா லாரன்ஸ் வாடல்.
இது புக்கில் அப்படி இருக்கானே எனக்கு தெரியல. இந்த கொஷின் புக்கில் இருந்துச்சு அப்படின்னா எந்த புக்குன்னு மென்ஷன் பண்ணுங்கள், எனக்கும் தெரியாது. ஓகேவா? இந்த இண்டோ சுமேரியன் சீல்ஸ் டிசஃபர்ட் அப்படின்ற நூலை எழுதினவர் யாருன்னா லாரன்ஸ் வாடல். அடுத்த கொஷின், ஹரப்பா முத்திரைகளில் காணப்படும் முத்திரைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே இருக்கும். நீர் யானைகள், யானைகள், புலிகள், ஒட்டகங்கள், இது எல்லாமே வந்துட்டு இருக்கும் ஹரப்பா முத்திரைகளில். அடுத்த கொஷின், கீழ் குறிப்பிடப்படுவற்றுள் குருநானக் குறித்த தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்கன்னு கொடுத்துருக்காங்க. குருநானக் ஒருவனே தேவன் என்னும் கருத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் என்பது கரெக்டு. குருநானக் குரான் மீதும் வேதங்கள் மீதும் நம்பிக்கை வைத்திருந்தான்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஓகேவா? குருநானக் கர்மாவை நம்பினார் என்பதும் கரெக்டு. குருநானக் சாதி முறையை எதிர்த்தார் என்பதும் கரெக்டு. அப்போ 1, 3, 4 எல்லாமே கரெக்டு. 2வது மட்டும்தான் தவறு. அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றுள் எந்த கல்வெட்டில் தங்கம் இந்தியாவில் இருந்து கொண்டு வரப்பட்டு அலங்காரத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என்று குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா சாண்டில்யன் கல்வெட்டு தான் வந்து குறிப்பிடப்படுகிறது. ஒருவர் வாரிசு இல்லாமல் இறந்துவிட்டால் அவருடைய சொத்துக்கள் அனைத்தையும் பள்ளி கல்லூரிகள் வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என சொல்லியவர் யார் அப்படின்னா ஜஹாங்கீர் தான் அப்படி சொல்லிருப்பார். ஓகேவா? ஜஹாங்கீரோட நேம் வந்து பார்த்தோன்னா சலீம். ஜஹாங்கீரோட பையன் வந்து குஸ்ருன்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவருக்கு வந்துட்டு அர்ஜுன் சிங் அப்படின்ட்டு ஒரு சீக்கிய குரு இருப்பார். 5வது சீக்கிய குரு இந்த அர்ஜுன் சிங். அவர் வந்து இந்த குஸ்ருக்கு ஹெல்ப் பண்ணுவார். எதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னா இந்த ஜஹாங்கீர் இருக்கார் இல்லையா, அவருக்கு எதிராக வந்துட்டு சதி பண்ணுவாங்க, இவர் வந்து மன்னர் ஆகணும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த 5வது சீக்கிய குரு வந்துட்டு அர்ஜுன் சிங் இருக்கார் இல்லையா, அவரை வந்து ஜஹாங்கீர் வந்து கொலை செஞ்சிருவாங்க. அதனால் இவருக்கும் சீக்கியருக்கும் வந்துட்டு ஒரு பகையாகவே இருக்கும். ஆங்கிலேயருக்கு வந்து வணிக உரிமையை வந்து ஃபர்ஸ்ட் வழங்கினது யாருன்னு பார்த்தாலும் ஜஹாங்கீர் தான் வழங்கியிருப்பார். இவர் கலை, ஓவியம், தோட்டம் இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பார். அடுத்த கொஸ்டின், உலக அமைதியை குறிக்கும் சுல் இ குல் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா அக்பர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். அக்பரோட நேம் பார்த்தோன்னா ஜலாலுதீன். அக்பரோட காலம் வந்துட்டு 1556 முதல் 1605 வரைக்கும். இவர் வந்து 14 வயசுலேயே வந்துட்டு அரசன் ஆயிடுவார். 14லேயே. ஓகேவா? ஏஜ் 14 இருக்கும்போதே அரசன் ஆயிடுவார். அதனால் அவங்களுக்கு பாதுகாவலன் ஒருத்தவங்க நியமிப்பாங்க இல்லையா, அது வந்து பார்த்தோன்னா பைரம் கான். அக்பரோட பாதுகாவலன் யாருன்னு பார்த்தோன்னா பைரம் கான். அக்பருக்கு ஆசிரியராக யார் இருப்பாங்கன்னா அப்துல் லத்தீஃப் அப்படின்றவர் தான் வந்துட்டு இந்த பைரம் கான் நியமிச்சிருப்பார். அக்பர் தான் வந்து ஜிசியா வரியை நீக்கம் பண்ணியிருப்பார். மன்சப்தாரி முறை இவரோட காலத்தில் இருந்திருக்கும். தீன் இலாஹி அப்படின்னா ஒரு கடவுள் கோட்பாடை ஃபாலோ பண்ணதும் வந்துட்டு அக்பர் தான் வந்துட்டு இருந்திருப்பாங்க. அக்பரோட கல்லறை எங்கே இருக்கும் அப்படின்னா சிக்கந்தாரா அப்படின்ற இடத்துல தான் வந்துட்டு அக்பர் கல்லறை இருக்கும். அக்பரோட காலத்தில் தான் 2ஆம் பானிபட் போர் நடந்திருக்கும் 1556 அக்பருக்கும் ஹேமுக்கும் இடையில. அடுத்த கொஷின், ஒரு உயர்ந்த மேடை என நன்கு திட்டமிடப்பட்ட கட்டப்பட்ட நகரம் எது அப்படின்னு பார்த்தோன்னா மொஹஞ்சதாரோ தான் வந்துட்டு நன்கு திட்டமிடப்பட்டு கட்டப்பட்ட நகரம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது கோட்டைகள் வந்து நிறையா இருக்கும் இந்த மொஹஞ்சதாரோவில். ஓகேவா? அதில் வந்து மேல் பகுதியை பார்த்தோம் அப்படின்னா மேல் பகுதியும் இருக்குது, கீழே லோவர் டவுன் ரெண்டுமே இருக்கும். அந்த மேல் பகுதியை வந்து சிட்டாடல் அப்படின்னு வந்துட்டு இந்த மொஹஞ்சதாரோவில் சொல்லுவாங்க. நடமாடும் பெண் சிலை இருக்கு இல்லையா, அதுவும் அங்கே தான் கிடச்சிருக்கும். அந்த மதகுரு அரசன் இருக்காங்க இல்லையா, தாடு வைத்த மதகுரு இல்லைன்னா அரசன் சொல்லுவாங்க, அவரோட சிலையும் வந்துட்டு இந்த மொஹஞ்சதாரோவில் தான் கிடச்சிருக்கும். முக்கியமாக பெரிய குளியல் குளம் இருக்கு இல்லையா, அதுவும் மொஹஞ்சதாரோவில் தான் இருக்கும். அடுத்து பின்வருவனற்றுள் எது சரியாக பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. 3rd ஒன் மட்டும்தான் கரெக்டு. காகதியர் வந்து வாரங்கால், இது மட்டும்தான் வந்து கரெக்டு, மீதி எல்லாமே தவறு. ஹொய்சாலா அப்படின்றது துவார சமுத்திரம். ஹொய்சாலா வந்து பார்த்தோன்னா துவார சமுத்திரம். யாதவர் அப்படின்றது தேவகிரி. இங்கே இருக்க பல்லவர் இருக்காங்களே, இதே பல்லவர் வந்ததுன்னா காஞ்சிபுரம்னு கொடுத்துருந்தா கரெக்டு. இங்கே மதுரை கொடுத்துருக்கிறதால இன்னும் இல்லாட்டி பாண்டியர்னு கொடுத்துருக்கணும், அப்போனா கரெக்டாக இருந்திருக்கும். அதனால் இதுவுமே வந்துட்டு தவறு. இதுவும் தவறு. 1, 2, 4மே தவறு. ஓகேவா? 3 மட்டும்தான் வந்துட்டு கரெக்டாக கொடுத்துருக்காங்க. காகதியர்னா வாரங்கால் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கொஷின், தவறான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் குதுபுதீன் ஐபக் வந்து லாக்பக்ஷின் அழைக்கப்படுறது வந்து குதுபுதீன் ஐபக் தான், அப்போ அது கரெக்டு. செகண்ட் வந்து இல்துமிஷ் மாலிக் கபூர்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஏன் அப்படின்னா மாலிக் கபூர் வந்து அலாவுதீன் கில்ஜி இருக்கார்ல, அவரோட படைத்தளபதி தான் வந்துட்டு இந்த மாலிக் கபூர். முகமது பின் துக்ளக் வந்து அடையாள நாணயங்கள்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து கரெக்டு. அப்போ 1, 3 கரெக்டு. 4வது பாருங்கள், ஃபெரோஸ் துக்ளக்ன்றது 40 குழுன்னு கொடுத்துருக்காங்க, அது வந்து தவறு. ஏன்னா 40 குழு அப்படின்னாவே வந்துட்டு இல்துமிஸ் தான் வரணும். ஓகேவா? இல்துமிஸ் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார், பால்பன் தான் ஒழிச்சிருப்பார், சம்மந்தமே இல்லாமல் ஃபெரோஸ் துக்ளக் இருக்குது. அதனால் இந்த 2ம் தவறு, 4ம் தவறு. 1, 3 மட்டும்தான் கரெக்டு.
ஆப்கானியருக்கு எதிரான பாபர் மேற்கொண்ட இறுதி போர் என்னன்னு பார்த்தோன்னா காக்ரா போர். இந்த காக்ரா போர் வந்து எப்போ நடந்திருக்குன்னா 1529 நடந்திருக்கும் இந்த காக்ரா போர். இதுதான் வந்து அவரோட இறுதி போர். ஆக்சுவலாக பாபர் வந்து ஃபர்ஸ்ட் முக்கியமான போர் பார்த்தோன்னா ஒரு 4 வந்து ஞாபகம் வச்சுக்கணும். 1526 ஃபர்ஸ்ட் பானிபட் போர் நடந்திருக்கும் இல்லையா, அப்போ தான் வந்துட்டு பாபருக்கும் இப்ராஹிம் லோடிக்கும் வந்துட்டு நடந்திருக்கும். பாபர் வந்து ஜெயிச்சுட்டு தான் டெல்லியை தலைமையிடமாக கொண்டு இந்த முகலாய அரசை வந்து தோற்றுவிச்சிருப்பாரு 1526. ஓகேவா. அதுக்கப்புறம் 1527 கான்வா போர். அது வந்து பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் இடையில் நடந்திருக்கும். அடுத்தது 1528. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு போர் அப்படியே லைனா. 1528 சந்தேரி போர். அது வந்து பார்த்தோன்னா பாபருக்கும் மேதினி ராய்க்கு இடையில நடந்திருக்கும். அடுத்து 1529 தான் இந்த காக்ரா போர். இது பாபருக்கும் முகமது லோடிக்கு இடையில நடந்திருக்கும். அடுத்து 1530 வந்து பாபர் வந்து இறந்துருவார். ஓகேவா. 1526 ஆரம்பித்து 27, 28, 29 லைனாகவே 4 போர் இருக்கும். அவரோட சுயசரிதை பார்த்தோன்னா துசுக்கி பாபரி அப்படிங்கிறதா வந்துட்டு இந்த பாபரோட சுயசரிதை. அடுத்த கொஷின், டேஸின் காசக்குடி செப்பேடுகளில் அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன அப்படின்னா நந்திவர்மனின் காசக்குடி செப்பேட்டில் தான் வந்துட்டு அபராதங்களை பற்றிய குறிப்புகள் காணப்படுது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சோழர் காலம் பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பல்லவர் காலம் விமானங்களுக்கு பெயர் பெற்றதுன்னு கொடுத்துருக்காங்க. எது சரி எது தவறு நம்மளே பார்த்து கண்டுபிடிக்கணும். ரெண்டுமே வந்து தவறு. ஏன் அப்படின்னா சோழர் காலம் வந்து விமானங்களுக்கு தான் பெயர் பெற்றது, பல்லவர் காலம் வந்து பாறை சிற்பங்களுக்கு பெயர் பெற்றது. ரெண்டுமே வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து ரெண்டுமே தவறு. ஓகேவா. சங்க புலவர்களையும் இலக்கங்களையும் ஆதரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பாண்டியர் தான் ஆதரிச்சிருப்பாங்க. ஓகேவா. பாண்டியர்கள் தான் சங்கம் வைத்து தமிழெல்லாம் வளர்த்துருப்பாங்க. அதனால் சங்க புலவர்களையும் இலக்கியங்களையும் ஆதரித்தவர் வந்துட்டு பாண்டியர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா முதலாம் சந்திரகுப்தர் தான் வந்துட்டு குப்த சகாப்தத்தை தோற்றுவித்தவர். இதை குப்த வம்சத்தை நிறுவியர்னு யார் கேட்டிருந்தா அது வந்து ஸ்ரீகுப்தர். ஓகேவா. ஆனால் குப்த சகாப்தன் கேட்டிருக்கிறதால முதலாம் சந்திரகுப்தர் தான் வருவார். இந்த முதலாம் சந்திரகுப்தரை வந்துட்டு மகாராஜா அதிராஜா அப்படின்னு அழைக்கப்படுறவங்க வந்துட்டு இந்த முதலாம் சந்திரகுப்தர் தான். இதே மகாராஜா மட்டும் அழைக்கப்படுறவையான ஸ்ரீகுப்தர், கடோத்கஜர் 2 பேருமே வந்து மகாராஜான்னு தான் அழைப்பாங்க. 3ஆம் பானிபட்டு போருக்கு பின் மராட்டிய சிம்மாசனத்தில் அமர்ந்தவர் யார் அப்படின்னா மாதவராவ். மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா யாருன்னு பார்த்தா முதலாம் பாஜுராவ் தான் வந்துட்டு மிகவும் சக்தி வாய்ந்த பேஷ்வா. நெக்ஸ்ட் கொஸ்டின், சிம்ம விஷ்ணு, பல்லவர், ஜெயசிம்ஹா இருக்காங்களே, அதாவது யார் யார் வந்துட்டு எந்த காலம், அதாவது சாளுக்கியர் காலம், பல்லவர் காலம் இருக்கு இல்லையா, அவங்களோட நேம் இருக்கு, அவங்களாம் எந்த காலம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்ம விஷ்ணு அப்படின்றவங்க பல்லவர் காலம், ஜெயசிம்ஹா 1 வந்துட்டு சாளுக்கியா, ஆதித்யா 1 சோழர், சதர்கானி அப்படின்றது சாதவாகனர். அப்போ 2, 1, 4, 3 தான் கரெக்டு. அடுத்த கொஷின், இல்துமிஷின் நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழுவின் பெயர் என்ன அப்படின்னா துர்கானி சகல்கானி. நிர்வகிக்கப்பட்ட நிர்வாக குழு வந்துட்டு இல்துமிஷ் இருக்கா இல்லையா, அவர் அந்த சாகல்கானி அப்படிங்கிறது என்னது 40 குழு தான் வந்துட்டு சாகல்கானி. அது வந்து இல்துமிஷ் பீரியட்ல தான் இருக்கும். அமீர் ஹசன் தெய்லு டேஸ் அரசரின் அவையில் சூஃபி கவிஞராக இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முகமது பின் துக்ளக் இருக்காரு, அவரோட அவையில தான் வந்துட்டு இவர் இருந்திருப்பாரு. துக்ளக் வம்சத்தை தோற்றுவித்தவங்க பார்த்தோன்னா கியாசுதீன் துக்ளக் தான் வந்து தோற்றுவித்திருப்பாரு. அவரோட பையன் தான் வந்து இந்த முகமது பின் துக்ளக். இவரோட பேர் வந்து ஜூனா கான் அப்படின்னு இருக்கும். அந்த பெயரை வந்து முகமது பின் துக்ளக் அப்படின்னு மாற்றிட்டு தான் வந்துட்டு இவர் அரியணை ஏறியிருப்பார். இந்த முகமது பின் துக்ளக் வந்து பார்த்தோன்னா கற்றறிந்த மனிதர் தான். துணைக்கண்டம் முழுவதும் தன்னோட நாடாக வந்து மாறணும் அப்படின்னு கனவு கண்டவர் இந்த முகமது பின் துக்ளக் தான். தலைநகரை வந்து என்ன பண்ணுவாருன்னா டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றுவார். தேவகிரி அப்படின்னா தௌலதாபாத் அப்படின்னு சொல்லலாம். திருப்பி தேவகிரியிலேருந்து டெல்லிக்கு மாற்றுவார். டெல்லியிலேருந்து தேவகிரி, அப்போ தேவகிரி டு டெல்லி, இந்த மாதிரி மாற்றி இங்கேயும் மாற்றுவார் அங்கேயும் மாற்றுவார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அடையாள நாணய முறை, இவரோட காலத்தில் தான் வந்து அடையாள நாணய முறை வந்து அறிமுகப்படுத்திருப்பார். செப்பு நாணயங்களை வந்துட்டு அதிகமாக வெளியிட்டிருப்பார் அவரோட பீரியடில். அதனால் அரசு வந்து திவால் ஆகிடும், எல்லா ஐடியாவுமே வந்து லாஸ் ஆகிடும். அதனால் வந்துட்டு என்ன சொல்வார் அப்படின்னா அந்த டைமில் வந்து இந்த மொரோக்கோ இருக்கார், மொரோக்கோ நாட்டு இபின் பதுதா இருக்கார், ஒரு பயணி, மொரோக்கோ நாட்டு பயணி. இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா டெல்லி வந்து எப்படி இருக்குது அப்படின்னா காலியாக கைவிடப்பட்டது, ஆனால் வந்து குறைந்த அளவு மக்கள் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு மொரோக்கோ நாட்டு பயணி இபின் பதுதா வந்து சொல்லியிருப்பார் இவரோட காலத்தில். நெக்ஸ்ட், பல்லவர் காலத்தில் அயல் நாட்டு வணிகர்கள் யார் அப்படின்னா நானாதேசி என்று அழைக்கப்பட்டனர். கீழ்கண்டவற்றில் சரியான இணையை தேர்ந்தெடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. எது சரி அப்படின்னா பான்ஸ்லே நாக்பூர் அப்படின்றது மட்டும்தான்
சரி. மராத்திய குடும்பங்களோட நேம் இதெல்லாம் ஓகேவா. பான்ஸ்லே தான் வந்து நாக்பூர். ஹோல்கர் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தூர். ஹோல்கருங்கிறது பூனே கொடுத்துருவாங்களே அது வந்து தவறு. அப்போ ஹோல்கருங்கிறது இந்தூர், சிந்தியா அப்படிங்கிறது குவாலியர், பேஷ்வா வந்து புனே, பான்ஸ்லே அப்படின்றது நாக்பூரில் இருந்திருக்கணும். எல்லாமே தவறாக கொடுத்துருக்காங்க ஓகேவா. பான்ஸ்லே மட்டும்தான் நாக்பூர் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எந்த இணை தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜாகுருதீன் பாபர் அப்படின்றத வந்துட்டு உலகை கைப்பற்றியவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் தான் தவறு. ஏன்னா வந்துட்டு ஆலம்கீர் இருக்கார்லே அவர் தான் உலகை கைப்பற்றுபவர் அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வரணும். அதனால் அது மட்டும் தான் தவறு. மற்றபடி ஷாஜகான் வந்து உலகத்தின் அரசன், ஷாஜி போன்ஸ்லே வந்து சிவாஜியின் தந்தை, அக்பரின் பாதுகாவல் வந்து பைரம் கான். இது மூணுமே வந்துட்டு கரெக்டு தான். அடுத்த கொஸ்டின், டேஸ் முகலாய கட்டிடக்கலையின் சிறப்புமிக்க வடிவமாகும்னு கொடுத்துருக்காங்க. தாஜ்மஹால் தான் வந்துட்டு சிறப்புமிக்க கட்டிடக்கலை. ஷாஜகானோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா குர்ரம் என அழைக்கப்படுவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகான் தான். இவர் வந்து உலகத்தின் அரசர் அப்படின்னு அழைக்கப்படுறவரும் ஷாஜகான் தான். முகலாய காலத்தில் வந்து புகழ் உச்சத்தை எட்டியது வந்து ஷாஜகான் பீரியடில் தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லியம் கோட்டையில் வந்து கொல்கத்தாவும், புனித ஜார்ஜ் கோட்டை வந்து சென்னையில் இதெல்லாம் வந்து அவர் கட்டிருப்பார். முகலாய கட்டிடக்கலையின் பொற்காலம் என அழைக்கப்படுவதும் நம்ம ஷாஜகான் காலத்தை தான் வந்து அப்படி சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா 1709 தரங்கம்பாடியில் டேஸ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார். யார் நிறுவியிருப்பாங்க அப்படின்னா சீகன் பால்கு தான் வந்துட்டு அச்சகத்தை நிறுவியிருப்பார். அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சமுத்திரகுப்தரை பற்றிய பதில் தவறானதை கூறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எது தவறுன்னு பார்த்தோன்னா குப்த பேரரசு சமுத்திரகுப்தர் 3வது ஆட்சியாளர்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. ஏன் அப்படின்னா அவர் வந்து 4வது ஆட்சியாளர் தான் வருவார். ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீகுப்தர் வருவார், 2வது கடோத்கச்சர் வருவார், 3வது முதலாம் சந்திரகுப்தர் தான் 3வது வருவார், 4வதாக தான் அந்த சமுத்திரகுப்தர் வருவார். அதனால் அது தவறு. இவருடைய ஆட்சி பகுதி இமயமலை முதல் நர்மதை வரை பரவி இருந்தது என்றது கரெக்டு. இவர் மகாராஜாதி ராஜா எனும் பட்டத்தை பெற்றிருந்தவரும் இந்த சமுத்திரகுப்தர் தான். அதாவது கவிராஜா என அழைக்கப்படுவரும் இந்த சமுத்திரகுப்தர் தான். அப்போ 2, 3 தான் கரெக்டு, 1 தவறு. 4வது பாருங்கள், இவர் 6 விதமான நாணயங்களை அச்சடித்து வெளியிட்டார்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் தவறு தான். வீணை வாசிப்பது போல உருவம் பொறித்த நாணயங்கள் தான் வந்து இவர் வெளியிட்டிருப்பார். அப்போ 1, 4 தவறு, 2, 3 தான் வந்துட்டு கரெக்டு. அடுத்த கொஷின் மேட்சிட்டு. சமுத்திரகுப்தர் வந்துட்டு ஈரான் கல்தூன், சந்திரகுப்தர் 2 2ஆம் சந்திரகுப்தர் வந்துட்டு உதயகிரி குகை, புத்தகுப்தர் பஹாப்பூர் செப்பு பட்டயம், ஸ்கந்தகுப்தர் வந்துட்டு ஜூனாகர் பாறை. 2, 3, 1, 4 தான் வந்துட்டு கரெக்டு. அலாவுதீன் கில்ஜியின் அசல் பெயர் என்ன? அலாவுதீன் கில்ஜியோட பெயர் என்ன அப்படின்னா அலி குர்ஷப். கூற்று காரணம் கொடுத்துருக்காங்க. ராஜபுத்திரர்களின் தற்காலிக வீழ்ச்சி பாபர் இந்தியாவில் தனது ஆட்சியை நிலைநாட்ட உதவியதுன்னு கொடுத்துருக்காங்க. அது கரெக்டு. கான்வா போர் ராஜபுத்திரர்களை கூட்டமைப்பு தோல்விக்கு காரணமாக அமைந்தது. கான்வா போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1529. இப்போ தானே பார்த்தோம். அப்போ 2மே கரெக்டு தான். அதுக்கான சரியான விளக்கமும். அடுத்தது கூற்று காரணம். அக்பர் தன் நாட்டு மக்களை தாராளவாத கொள்கையுடன் அணுகினார் என்பது கரெக்டு. அக்பரது ஆசிரியர் அப்துல் லத்தீப் அக்பருக்கு அல்-இ-குல் என்ற கொள்கையை போதித்தார் என்பதும் கரெக்டு. 2மே கரெக்டு. அதற்கான சரியான விளக்கமும் கூட. அந்த அல்-இ-குல் அப்படின்ட்டுக்குள்ள இந்த கொள்கை என்ன அப்படின்னா அனைத்து மதத்தையும் வந்து சமமாக பார்க்குறது, வேறுபாடு இல்லாமல். நெக்ஸ்ட் பாருங்கள், கிருஷ்ணதேவராயரின் அமுக்தமால் யுத்தா யாருடைய வாழ்க்கையை விவரிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெரியாழ்வார்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆண்டாளோட வாழ்க்கையை தான் வந்துட்டு விவரித்து கூறுவாங்க. ஆண்டாளை வளர்த்தவங்க தான் வந்துட்டு பெரியாழ்வார். அதுக்கு ரிலேட்டடாக பெரியாழ்வார் இருக்காங்க. அதனால் அதை ஆன்சர்னு நினைக்கிறேன். ஓகேவா. இது வந்து பார்த்தோன்னா தெலுங்கு மொழி நூல் தான் வந்து அமுக்தமால் யுத்தா. இது எழுதுனது தான் வந்துட்டு கிருஷ்ணதேவராயர். இவர் வந்து ஜாம்பாவதி கல்யாணம் அப்படின்னு ஒரு சமஸ்கிருத நூலையும் வந்து எழுதியிருப்பார் இந்த கிருஷ்ணதேவராயர் வந்துட்டு ஆந்திர பிதாமகன், ஆந்திர போஜர், அபினவ போஜா அப்படின்னு வந்துட்டு அழைக்கப்படுறவங்களும் கிருஷ்ணதேவராயர் தான். ஆந்திர கவி பிதாமகன் அப்படின்னு ஆந்திர பிதாமகன் இருக்கு இல்லையா, ஆந்திர பிதாமகன் அப்படின்னா கிருஷ்ணதேவராயர் வந்துருவார். இதே ஆந்திர கவி பிதாமகன் அப்படின்னு வந்தால் அது வந்து அல்லசானி பெத்தனா வந்துடுவார். மௌரியர் ஆட்சி நிர்வாகத்தில் கிராமப்புற அதிகாரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றனர் அப்படின்னா அக்ரனோமோ என்று அழைக்கப்படுறாங்க. அடுத்தது கூற்று காரணம். காந்தார கலைபாணி ஹெலினிஸ்ட் அடையாளத்தை கொண்டுள்ளது என்பது கரெக்டு. இக்கலையின் செல்வாக்கு ஹீனையான பிரிவில் வளர்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தவறு. கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. நெக்ஸ்ட் இதில் எது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. மேட்சிட்டு. சங்கு வந்துட்டு நாகேஸ்வர் கரெக்டு. வைடூரியம் வந்து ஷோர்டுகை கரெக்டு. கார்லினியன் வந்துட்டு லோத்தல், அதனால் வந்து இங்கே வந்து ஓமன் கொடுத்துருக்காங்க. அதனால் 3வது வந்து தவறு. ஸ்டீடைட் வந்து ராஜஸ்தான். அப்போ 3 மட்டும்தான் தவறு, மீதி எல்லாமே கரெக்டு. அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் சரியான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க.
ஹுமாயூன் நாவை தொகுத்தவர் யார் அப்படின்னா குல்பதான் பேகம். ஹுமாயூன் நாமாவை தொகுத்தவர் குல்பிதான் பேகம். பதுனி பாகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் என்பது தவறு. தோடர்மால் பாகவத புராணத்தை பாரசீக மொழியில் மொழிபெயர்த்தார் என்பது கரெக்டு. ஹாஜி இப்ராஹிம் சார் இந்தி அதர்வத் வேதத்தை வந்து மொழிபெயர்த்தார். எல்லாமே கரெக்டு. ரெண்டாவது மட்டும் தான் வந்துட்டு தவறாக கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து முகலாயர் ஆட்சியில் அமைதியை பேணுவதில் சுபேதாருக்கு உதவியாளராக இருந்தவர் யார் அப்படின்னா ஃபௌஜ்தார். முகலாய ஆட்சியில் அமைதியை பேணுவதில் சுபேதாருக்கு உதவியாக இருந்தவர் ஃபௌஜ்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் பட்டியலில் குப்த மன்னர்களின் சிலரது பெயர்களை கொடுக்கப்பட்டுள்ளன. அவர்கள் ஆட்சி காலத்தின் அடிப்படையில் வரிசைப்படுத்துன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கடோத்கஜர் தான் வருவார். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ரீகுப்தர் இருப்பார். அவர் வந்து இங்கே ஆப்ஷனில் இல்லை. ஆப்ஷனில் இருக்கிறது எப்படி பார்த்தோம் அப்படின்னா கடோத்கஜர் வருவார். அடுத்தது வந்து சமுத்திரகுப்தர், அடுத்து வந்து குமாரகுப்தர், அடுத்தது வந்து ஸ்கந்தகுப்தர். இங்கே இருக்கும் ஆப்ஷன் படி வந்துட்டு இதுதான் கரெக்ட். 3, 2, 1, 4 அப்படின்ட்டு தான் வந்து கரெக்ட். ஓகேவா? இன்றைக்கான கொஸ்டின்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.